வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சூப்பரான வீடியோ தான் வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அக்வேரியம் லைட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம எப்படி ஒரு சின்ன அக்வேரியம் லைட் ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி ஒரு அக்வேரியம் ஃபில்டர் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோவை போய் பார்த்துடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் விஷயமா நம்ம அக்வேரியம் லைட்டுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம். ஸோ அந்த ஃப்ரேம் வந்து அலுமினியமாக இருக்கலாம், இல்லை வுட்டாக இருக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். இப்போதைக்கு என்கிட்ட அலுமினியம் இல்லை, ஸோ அதனால் நான் வுட்டை வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள் டேங்க் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க. மிஷின் இருந்தால் இன்னும் ஈஸி, பட் என்கிட்ட மிஷினும் இல்லை, அதனால் நான் கையிலே கட் பண்ணி எடுத்துடுறேன். இந்த ஃப்ரேமை கட் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக கட் பண்ணுங்கள், ஏன்னா இந்த பிளேட் வந்து ஈஸியாக நம்ம கையை கட் பண்ணிவிடும். நான் ஏன் அலுமினியம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அலுமினியம் வந்து நம்ம லைட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற ஹீட்டை வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிடும், பட் ஆனால் வுட்டு அந்த மாதிரி பண்ணாது. ஸோ அதனால் பெஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு அலுமினியம் ஃப்ரேம் கிடைக்குதா பாருங்கள், கிடைச்சா அதை யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. என்ன ரெடி பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரேமை வந்து நம்ம டேங்க்குக்கு மேலே நிற்க வைக்கிற ஸ்டாண்டு. ஸோ இது வந்து நீங்கள் 1 இன்ச்சுக்கு 2 பீஸ் சின்னதாக கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அழகாக அந்த 2 பீஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ கட் பண்ணி எடுத்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எல்லா பீஸோட சைஸும் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம கட் பண்ணும்போது அந்த மெஷர்மெண்ட்ஸ் தப்பாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இன்னொரு முறை செக் பண்ணுறது ரொம்பவே நல்லது. இது 2 பீஸாக கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா என்னால் தனியாக கட் பண்ண முடியல. எனக்கு ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் இருந்தாங்க, ஸோ அதனால் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்கள் கட் பண்ணி எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரு சின்ன மார்க்கிங் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா, எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த கிளாஸ் டேங்க்கில் வந்து கரெக்டாக போய் ஃபிட் ஆகிறதுக்கு அந்த இடத்த வந்து கட் பண்ணுறதுக்காக நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி அதை கரெக்டாக கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ தாங்க நீங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும், ஏன்னா அந்த சின்ன பீஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஈஸியாக பிரேக் ஆகிடும். நான் கட் பண்ணும்போது கூட ஒரு தடவை 2ஆக பொழந்துக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க, பொறுமையாக கட் பண்ணுங்கள், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வந்து கட் பண்ணது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பொறுமையாகவே கட் பண்ணலாம். ஃபைனலாக நாங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டோம். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ இந்த வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளீனாக கட் பண்ணி எடுத்துடணும். கரெக்டாக அந்த நம்மளோட கிளாஸ் டேங்க் வந்து கரெக்டாக இதில் ஃபிட் ஆகிற மாதிரி அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரேமோடு இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, இந்த ஃபெவிக்விக் வந்து யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபெவிக்விக் வந்து ஈஸியாக ஒட்டிக்கும். பட் நான் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன ஆணி வச்சு அடிக்கலான்னு பார்த்தேன். பட் ஆனால் ஆணி வச்சு அடிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வுட்டு வந்து 2ஆக பிரேக் ஆகுது. ஸோ அதனால் நான் ஃபெவிக்விக்கே போயிட்டேன். நீங்களும் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கொஞ்சம் ஒட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தேவையான எல்இடி லைட்டை வந்து நம்ம எங்கேருந்து எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க ஒரு பழைய எமர்ஜென்சி லேம்ப்லேருந்து எடுத்துக்கலான்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி அதுலேருந்து எடுத்துட்டோம். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 எல்இடி இருந்தது. ஸோ இந்த எல்இடி வந்து ரொம்பவே பிரைட்டாக இருந்தது. நீங்கள் இந்த 4 எல்இடியை ஒன்றா சேர்த்து கூட ஒரு பெரிய டேங்க் கூட இந்த மாதிரி லைட் செட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நாங்கள் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே ஒரு குட்டியான ஒரு டேங்க்கு. சரி, எதுக்கு இதுக்கு நம்ம நிறைய லைட் வைக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே ஒரு லைட்டு மட்டும் எடுத்து இந்த ஃப்ரேமில் வச்சு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஹோல் ஒன்று போட போகிறோம். இந்த ஹோல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட் பண்ண போகிற லைட்டோட ஒயர் வந்து நம்ம இந்த ஹோல் வழியாக வெளியே எடுத்து கொஞ்சம் நீட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த ஹோல் வந்து போட போகிறோம். நீங்கள் மிஷினில் போடுறது தான் பெஸ்ட்டுங்க. அப்படி உங்களுக்கு தேவையில்லை, என்கிட்ட மிஷின் இல்லை, என்னால் போட முடியாதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இந்த ஹோல் போட வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்கள் நார்மலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹோல் போட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்க லைட்டு. ஸோ அதனால் இந்த ஹோல் வந்து நாங்கள் போட்டோம். ஒரு வழியாக இந்த ஹோல் வந்து நாங்கள் பர்ஃபெக்டாக போட்டு முடிச்சிட்டோம். நீங்கள் பார்க்கலாம், கரெக்டாக இருக்குது அந்த ஹோலு. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக ஒரு பிளாக் கலரில். ஸோ அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளைக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டோம். சாரி கைஸ், நான் இந்த ஒயரிங் பண்ணும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் அதை பார்த்தே உங்களுக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும், இது வந்து எப்படி நம்ம ஒயர் பண்ணலான்னு சொல்லிட்டு.
ரொம்பவே நான் அந்த சைட்லேருந்து எடுத்து கரெக்டாக அந்த ஹோல் வழியாக வெளியே விட்டு அந்த ஒரு சின்ன ப்ளக் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். அது எங்கேருந்து எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேம்ப்லேருந்தே எடுத்தேன். ஸோ அந்த ப்ளக்கை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நான் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். சரி, அவ்வளோதான் கைஸ் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டு போயிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.